நெல்லை வண்ணார்பேட்டையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலையில் வந்து ஒரு 11 மணி அளவில் வந்து ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. வண்ணார்பேட்டை வாண்டானால வந்து ஆரியாஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் கல்வக்குறிச்சியில் வந்து கணவன் மனைவி 2 பேருமே கபூர் ஜீனத் அவங்க 2 பேருமே கண் பரிசோதனைக்காக நம்ம ஊர் நெல்லைக்கு வந்த இடத்துல வந்து ஒரு பஸ்ஸு வந்து இடித்து அவங்க 2 பேர் மேலே ஏற்றினதாக அங்கே இருந்த நபர்கள்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் எனக்கு விழுந்தவொடனே உடனே தகவல் சொன்னாங்க. யார் என்னன்னு சொல்லி உடனே விசாரிக்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு தகவலை சொல்லி அவங்க வீட்டுக்கு உடனடியாக அவங்க ஃபேமிலியில் தேவையான நண்பர்களே சகோதரர்களே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் அந்த பதிவை நம்ம வந்து செய்யணும். வந்து கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு நண்பர்களும் சகோதரர்களும் இன்னைக்கு நடந்த விபத்து வந்து ஒரு மோசமான ஒரு விபத்து. வந்து இது வந்து ஏற்கனவே 2 பேருமே கணவன் மனைவி பைக் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரு பாதுகாப்பாக வரணும். ஏன்னா வயசுலாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு ஏன்னா தனியார் பஸ்ஸுக்காரன் வந்து அந்த வேகத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லா எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா போட்டி போட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த வாகனமே வந்து அப்படி தான் ஓட்டுறாங்க. பயமாக இருக்குது. நம்ம ஒரு காரில் வரும்போது நமக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்குது. அப்போ பைக்கில் வரக்கூடியவங்களோட நிலைமைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைகள் தான் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்களோட உடல் பரிசோதனை பண்ணி மற்ற வேலைகள்லாம் முடித்து அவங்க ஊருக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம ஊரில் நம்ம கோட்டூர்லேருந்து கலீல் பாய் அவங்க நண்பர்கள், நம்ம ஊர்லேருந்து 2-3 நண்பர்கள் வந்தாங்க. சொல்லுதில்ல, ஒவ்வொரு உதவிகள் தான் நம்ம செய்ய முடியும். இப்போது நம்ம விழிப்புணர்வும் நம்ம பண்ணுதோம். எதற்காக பண்ணுதோம், அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துடக்கூடாது, இதில் தவிர்க்கணும், பாதுகாத்துக்கிடுங்க அப்படின்னா ரொம்ப தூரத்தில் தான் பைக்கில் வந்து பயணம் செய்வதை தவிர்த்துக்கணும். எவ்வளோ தூரம் தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கிடுங்க. நம்ம குடும்பத்தில் வந்து இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்காங்க. போகிற எல்லா வேலையுமே இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளணும். இதுதான் நம்மளோட விழிப்புணர்வு. அதுக்காண்டி தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஓகே நண்பர்களே, கள்ளக்குறிச்சி அவங்க பேர் வந்து ஜீனத்து அப்துல் கரீம். இந்த இருசக்கரம் இந்த 2 வீலரில் போகக்கூடிய பசங்கள்லாம் வந்து இந்த இடத்தெல்லாம் உண்மையிலே சொல்லுதில்ல, இறைவன் பாதுகாக்கணும். அன்பான நண்பர்களே சொல்லுதான் நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும், அந்த அளவுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் ரொம்ப இருக்குது. அதனால் வந்து 2 வீலரில் போகக்கூடிய நண்பர்கள் இந்த வாகனத்தில் வந்து போட்டி போட்டு இந்த வீலிங் பண்ணக்கூடியவன், ஏன்னா அதிக வேகமாக போகக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஓகே, நன்றி.